சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களங்க, எடிசன், ஐன்ஸ்டீன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அந்த இன்வென்ஷன் முடிக்கிற வரையும் தாடி மீசையெல்லாம் வச்சு பல மாசமாக குளிக்காமல் பல் விளக்காமல் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப அறிவாளிங்களோட இடம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அந்த திங்ஸ் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். கடைசியாக என்னோட ஒர்க்கிங் டேபிளை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ தான் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. ஷிஃப்ட் என்னைக்கு முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோமில். பட் சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இது என்ன, டேப்லெட்ஸ். ஓகே, இது எல்லாமே என்னோட சுகர் டேப்லெட்ஸ். நான் நேற்று தான் வாங்கினேன். ஸோ இதை நம்ம பத்திரமா வைக்கலாம். சார்ஜர், இது அடிக்கடி தேவைப்படும், அதனால் இது இந்த இடத்துலேயே வச்சிடலாம். இந்த பேப்பர் எல்லாம் பிரித்து இதெல்லாம் எது முக்கியம் இல்லைன்னு எடுக்கிறதுக்குள்ளே போதும் நான் எடுத்து. ஓகே, இது எல்லாமே என்னோடய ஹாஸ்பிட்டலில் ரெக்கார்ட்ஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்பப்போ இது போன வாரம் வீசிங் வந்தது, இது 10 நாளுக்கு முன்னாடி சுகர் எடுத்தது. ஓகே, அதெல்லாம் நான் வந்து பத்திரமா வைக்கணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்படியே டயர்டில் அப்படியே இங்கே இதிலே வச்சுட்டேன். நான் ஒரு 10 நாளாகவே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதனால சாப்பிட்ற மாதிரி ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை நான் சாப்பிடவே இல்லை. ஸோ இது ரெண்டும் கிச்சனுக்குள்ளே போயிடணும். இந்த ஷாம்பூ அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஷாம்பூ எல்லோரும் வந்து என் டேபிளில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை போட்டு இது இங்கே ஃபஸ்ட்டே இருக்கிறனால. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ணாடிக்குள்ளே போயிடும். என்னோட பிக்னி நம்பர் வாரம் ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னு நைட்டு போய் டிடி ஊசி போட்டு வந்தது, மாத்திரை சாப்பிட்டது. ஸோ இது தேவையில்லை, தேவையில்லாத தூக்கி போட்டுடலாம் குப்பையில். பர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று அடகு சீட்டு இருக்குது, இன்னொன்று இது இருக்குது. ஸோ இதை தூக்கி வேறு இடத்துல வச்சுருவோம். ஃபேமிலி ஃபோட்டோ இங்கே வச்சாச்சு. காலி பேப்பர்லாம் பார்த்தா ஏதோ வரைய போகிற மாதிரி நான் எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் வரைகிறதே கிடையாது, டைம் இல்லை. டைரி ஒன்று வச்சுக்கிறது, ஏதாவது தோன்றதை எழுதுறது, திட்டுறது, இல்லாட்டி கவிதை எழுதுறது, அந்த மாதிரி. கடைசியாக கூட ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை அப்புறமா காட்டுறேன். கொண்டு போய் புக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுருவோம். சுகர், நான் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன். நான் என் பசங்க எப்போ சாப்பிட்டீங்க கொட்டுச்சுங்கன்னே தெரியல. டிஷ்யூ எப்போவுமே வேணும் எனக்கு. ஸோ அதை நான் இந்த ஓரத்தில் வச்சுக்கிறேன். விளையாட்டு சாமான் என்னோட தோண்ட புதையல் மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் போட்டு உண்டியில் போட்டு அதை ஒரு இடத்துல வச்சுருவோம். ஆமாம், என் பிளேஸில் வந்து ஏன்டா போடுறீங்க? இதாடா, தேவையில்லை, இது நம்ம தூக்கி போடு. அடுத்தது என்ன, இது எவ்வளோ அழகாக இருந்திருக்கேன். இது வந்து மேரேஜ் அப்போது, நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோ. இப்போ இங்கே வந்துச்சுன்னு தெரில. எல்லாம் ஒரு இடத்துல போடுவோம். அங்கே கிடக்கு. நட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே என் டேபிளே வைக்கிறது எல்லாத்தையும். அந்த தோடு லொட்டு லொசுக்கு எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாதி காலி ஆயிடுச்சு. இது பாப்பாவோட மெடலு, என்னோட ஐடி கார்டு. கடைசியாக க்ளீன் பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக.